ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது வட்டார கல்வி அலுவலர் மற்றும் இவ்விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் பிற ஆசிரியர்கள், நாட்டு நல பணி திட்ட முகாமை சீரோடும் சிறப்போடும் பயனுள்ளதாகவும் இப்பள்ளிக்கும் பகுதிக்கும் உரிய வகை சிறப்பு செய்த பல்தொழில்நுட்ப கல்லூரியினுடைய முதல்வர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள், நாட்டு நல திட்ட பணி மாணவர்கள் ஆகிய அனைவருக்கும், எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வட்டார கல்வி அலுவலர், இப்பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர், பெற்றோர்கள், மாணவ மணிகள் ஆகிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சொன்ன உடனே ஆண்டு விழா செய்யறதுக்கான கால அவகாசம் ரொம்ப குறைவு. ஏன்னா 10ஆம் தேதிக்குள்ள எல்லா பள்ளிகளும் ஆண்டு விழா முடிக்கணும்னு சொன்ன உடனே முதலாக ஒன்றியத்தில் இப்பள்ளியில் ஆண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிகவும் பாராட்டக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த விழாவிற்கு சிறப்பு செய்யக்கூடிய வகையில் நமது நாட்டு நல திட்ட அந்த நிறைவு விழாவும் இணைந்து செயல்படுறதுனால ஒரு நல்ல ஒரு விழாவாக இந்த விழா அமைந்துள்ளது. இதற்காக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் நமது அரசு பள்ளியில் ஆசிரியர் சொல்லிக் கொண்டே இருந்தார், நிறைய குறைபாட்டு கொள்வார். நிறைய குழந்தைங்க வெளியில போயிட்டாங்க, வேனை விட்டு நிறைய குழந்தைங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இது உங்களுடைய சொத்து. அரசு பள்ளி என்பது நம்முடைய சொத்து. ஏற்று நடத்தி கொடுக்குமாறு மதிப்பிற்குரிய வட்டார கல்வி அலுவலர் லோகேஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோதி நகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, இந்த பள்ளியில் இரு விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை, என்னுடன் பணிபுரிந்து இந்த விழாவில் பங்கேற்றுள்ள வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களே, ஐயா அவர்களே, இந்த பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய முதல்வர், விரிவாளர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர், வார்டு மெம்பர், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த மதிய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அம்மா சொன்ன மாதிரி நம்ம கவர்மெண்ட் பள்ளின்றது நம்முடைய சொத்து. நாம் காப்பாற்றலைன்னா நம்ம சந்ததிக்கு கிடைக்காது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிடைக்காது, போயிடும். அந்த மாதிரி தான். அதே நேரத்தில் நீங்கள் 1ஆவதுக்கு இங்கே சேர்த்துட்டிங்களன்னா ஐயா வேலையை வாங்கி கொடுத்துட்றாரு. இங்கிருந்து முடித்து பக்கத்தில் இருக்கிறது வேலையை வாங்கி கொடுத்துட்றாரு அவர். அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போது வசதியே இருக்குது. வசதி இருக்குதுன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்கள் கையிலே கிடச்சிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு வேலை தான் நம்ம செய்யணும். அரசு பள்ளிக்கு தான் அனுப்பணும். பிள்ளை ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்ம பிள்ளை சம்பாதிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாகி நம்ம கவர்மெண்ட்டு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணி நம்ம பையனை நம்ம கையில் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த பகுதியிலே அனைத்து வசதிகளும் இருந்தால் கல்லூரிகளாகட்டும் இந்த பள்ளிகளாகட்டும் நிறைந்து கிடைக்கிறாங்க. அதில் அரசு பள்ளியை நம்ம ஏன் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வீணாக்கக்கூடாது.